நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ராப்போஜனத்தை குறித்து பவுலினால் சொல்லப்பட்டதான கொரிந்திய சபைக்கு சொல்லப்பட்டதான ஒரு வேத பகுதி. அப்போ இதுல கொரிந்திய சபைக்கு பவுல் சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பரிசுத்த திருவிருந்து என்று சொல்வது ஒரு சடங்கு அல்ல. இது ஏதோ ஒரு மாதந்தோறும் நடத்துகிறதான அல்லது வருஷத்திற்கு ஒரு 12 நாட்கள் நடத்துகிறதான ஒரு சடங்கு அல்ல. இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஒரு ஆராதனையாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய பரிசுத்த திருவிருந்தானது 3 காரியத்தை நமக்கு நினைவு ஊட்டுகிறது. என்னவென்று சொன்னால், ஒன்று மரித்த அந்த கிறிஸ்துவனுடைய பாடுகளும் அல்லது அவர் சிலுவையில் அந்த மேற்கொண்டதான் அந்த வேதனைகளும், அவர் பட்ட கஷ்டப்பாடுகள், அவர் பட்ட அவமானங்கள், இப்பேற்பட்டதான காரியங்களை நினைவூட்டுகிறது. அடுத்ததாக அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவூட்டுகிற ஒரு காரியம்தான் திருவிருந்தாக இருக்கிறது. மூன்றாவதாக கிறிஸ்துவனுடைய வருகையை எதிரொலித்து காட்டுகிற ஒரு காரியம்தான் கர்த்தருடைய திருவிருந்தாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நானும் நீங்களும் ஒரு சாதாரணமான ஒரு பந்திக்காக நானும் நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூடி வரவில்லை. சாதா ஞாயிற்றுக்கிழமை கூடி வருகிறதை போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுவது. இது ஒரு விசேஷமான ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தத்தோடு கூட வந்திருக்கிற நாம் ஒருவரும் இந்த பந்திக்கு வந்தவர்களை போல செல்லக்கூடாது. இந்த பந்தியிலிருந்து பங்கு பெறும் போதே நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் சம்பவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ 3 காரியங்களை இங்கே நம்மால் பார்க்க முடியும். 3 காரியங்கள் இந்த திருவிருந்து நமக்கு இன்னும் காட்டுகிறது. என்னவென்று சொன்னால், இயேசுவினுடைய அன்பை குறித்து அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு அன்புள்ளவராக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். இயேசுவான ஒரு அன்புள்ளவராக பாவிகளாகிய நம்மை நேசித்த இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுவினுடைய தியாகத்தை குறித்து அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய தியாகத்தை குறித்து நானும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று நினைவுல நீங்க கொஞ்சம் நினைவு படுத்தி பாருங்க. அவருடைய தியாகத்தை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை அவர் நமக்காக சிலுவையிலே அவர் நமக்காக தியாகம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவதாக ஒரு பிரபலமான ஒரு காரியம், கர்த்தருடைய 2வது வருகை. நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு, நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. கிறிஸ்து எப்படி உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அவருடைய மரணத்தின் பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலின் பிறகு அவர் எப்படி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதே போல நிச்சயமாக நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் தம்முடைய சபையாகிய மணவாட்டியை சேர்த்துக் கொள்வதற்காக கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் திரும்பி வருவார். ஹல்லேலூயா. அப்ப திருவசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அல்லது இந்த வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பந்திக்கு வருகிறவர்கள் அல்லது திருவிருந்துக்கு ஒரு ஆயத்தத்தோடு கூட வருகிறவங்க இந்த பந்தியில பங்கு பெற்ற பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல் எப்போதுமே செல்வதற்காக ஆயத்தப்படக்கூடாது. நீங்க ஒரு நினைக்கலாம், இந்த பந்தியை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்தவான்கள் அல்லது சொல்லுகிற நீ ஒருவேளை பரிசுத்தவானா என்று கூட நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையானது அது பேசுகிற மனிதனோடு தான் முதல்ல பேசிட்டு தான் அடுத்து கேட்கிற மனிதர்களோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கேட்கும் போதும் அது நீங்க கேட்கிறதுக்கான ஒரு ஆயத்தத்தோடு கூட இருக்க வேண்டும். இந்த கேட்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய பந்தியை நானும் நீங்களும் ஒருபோதுமே என்ன செய்யக்கூடாது, அலட்சியமாய் பார்க்க கூடாது. இது ஏதோ ஒரு ஒரு சடங்காகவோ அல்லது எல்லா மாதம் நடக்கிற ஒரு காரியமாகவோ ஒரு ஆச்சாரமாகவோ அல்லது இது ஒரு சபையினால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. இது தேவனால் நல்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த திருவிருந்தானது நம்மை அழைக்கிறது என்னத்திற்காக என்று சொன்னால், 3 காரியத்திற்காக இந்த பரிசுத்த திருவிருந்து நம்மை அழைக்கிறது. ஒன்று, சிலுவையை குறித்து தியானிப்பதற்காக. இரண்டாவதாக எதை குறித்து என்று சொன்னால், நம்மை நாமே சோதித்து பார்ப்பதற்காக. மூன்றாவதாக இந்த பரிசுத்த திருவிருந்து நம்மை எதற்காக அழைக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்லுவதற்காக இந்த திருவிருந்தானது நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த 3
காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். அவன் பரிசுத்த திருவிருந்தில் ஏதோ பங்கெடுக்கிறோம், ஏதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறதை போல வந்து பாடல்கள் பாடுவாங்க, ஒரு ஜெபம் எல்லாம் ஏறெடுப்பாங்க. அதெல்லாம் முடிந்த பிறகு ஏதோ திருவிருந்தை பெற்றுக்கொண்டு போகிறோம் என்று அல்ல. இதை ஒரு பயபக்தி உள்ள ஒரு இருதயத்தோடு கூட, ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக அந்த சிலுவையின் பாடுகளை நினைத்து கொண்டு நம்மை நாமே சோதித்தறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்ததான ஒரு நிதானத்தை பெற்றுக்கொண்டு நானும் நீங்களும் இதில் பங்கெடுக்கிறவர்களாக மாறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஒருவேளை நினைக்கலாம், அப்போ நீங்க சொல்லுகிற ஒரு விதத்தை வைத்து அல்லது வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் இதுல யாருமே பங்கெடுக்க முடியாதே என்று சொல்லி நாம் ஒருவேளை நினைக்கலாம். எனக்கு இருக்கிற பிள்ளைகளே, இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது எதற்காக என்று சொன்னால், நானும் நீங்களும் இதற்கு பாத்திரவான்களாக மாறக்கூடாது அல்லது இந்த பந்தியில பங்கெடுக்காமல் இருப்பதற்காக அல்ல, மாறாக இந்த பந்தியில பங்கெடுப்பதற்கு முன்பதாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த வேத வாக்கியங்கள் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதன் 23 முதல் 26 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு நாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நிறைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். போதும். அதன் 24வது வசனத்துல கடைசி பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த அப்பத்தையும் இந்த பானபாத்திரத்தை நீங்கள் வாங்கி புசித்து பானம் பண்ணுங்கள், இது எதற்காக என்று சொன்னால் கர்த்தருடைய சிலுவையின் பாடுகளை நினைவு கூறுவதற்காக நமக்கு நல்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு ஆராதனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் செய்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக அப்பம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய சரீரம் பிற்கப்பட்ட அல்லது கர்த்தருடைய சரீரம் நொறுக்கப்பட்டதான ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. இரண்டாவது பானபாத்திரம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நம்முடைய அக்கிரமங்கள் மாற்றப்படுவதற்காக, நம்முடைய குறை குற்றங்கள் எல்லாம் மாறி போவதற்காக சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தை வெளிப்படுத்துகிறது தான் பானபாத்திரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நான் நீங்களை நன்றாக புரிந்து கொள்ள பவுலுக்கு சொல்லுகிறார். பவுல் அந்த 23வது வசனத்தில் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை யாரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், எனக்கு முன்பதாக வந்த அப்போஸ்தலர்கிட்ட பெற்றுக்கொள்ளல, அல்லது எனக்கு முன்பதாக வந்த ஏதோ பெரிய பெரிய மனிதர்கள்ட்ட நான் பெற்றுக்கொள்ளல, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய அதான் நான் முதல்ல சொன்னேன், இது ஒரு மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பந்தி அல்ல, அல்லது இது ஒரு மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆச்சார சடங்கு அல்ல, மாறாக இது தேவனால் நிறுவப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை இந்த உலகத்தில் செய்யும் போது அவர் இந்த பந்தியை அல்லது இந்த பந்தியில திருவிருந்து அவர்கள் நடத்தினதாக நம்மால் வேதத்தில் பார்க்க முடியும். அப்போ நானும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த திருவிருந்து நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம் என்னவென்று சொன்னால், அல்லது நமக்கு தானே ஒரு நினைவுபடுத்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய பாடுகளை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு என்று சொல்லும்போது வெறும் உடல் வேதனை மாத்திரமல்ல அவர் அனுபவித்தது. ஏதோ சிலுவையில அடிக்கப்பட்டார், சிலுவையில முள்முடிகளை எல்லாம் வைத்திருந்தார், அப்போ ஆணிகள் எல்லாம் அடிக்கப்பட்டது, பாடுகள் பட்டார், அவமானங்கள் பட்டார். அப்போ ஏதோ சரீர பிரகாரமான ஒரு வேதனையை மட்டுமல்ல நம்முடைய இயேசு கிறிஸ்துவான ஒரு சிலுவையில் அனுபவித்தது. வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் அதன் 5வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத வசனம் வாசிக்கலாம். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் நானும் நீங்களும் குணமாகிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ நானும் நீங்களும் நன்றாக புரிந்து கொள்ள, சிலுவையில் தேவன் பட்ட பாடுகள் ஏதோ சரீர பிரகாரமாக பட்டுவிட்டார், அல்லது அதை பார்த்து நமக்கு ஒரு பரிதாபம் உண்டாகும், அதோடு கூட முடிந்து போவதற்காக அல்ல. அந்த பாடுகள் எதற்காக
எதற்காக என்பதை குறித்து நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வேதனைகள் எதற்காக என்பதை குறித்து சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் எதற்காக வேதனையும் எதற்காக பாடுகளும் பட்டார் என்று சொன்னால், வேதவசனம் சொல்கிறது நம்முடைய அக்கிரமத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் பொருட்டாக அவர் தன்னைத்தானே ஒரு ஒரு பலியாக அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்ததாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தேவனுடைய கோபத்தை அவர் அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய கோபம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பாவம் பெருகினது. பாவம் பெருகினதன் முகாந்திரமாக தேவன் உலகத்தை அழிக்கலாமோ வேண்டாமோ என்கிறதான ஒரு சிந்தனை இருக்கும்போதுதான், நான் யாரை இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக அனுப்புவேன், யார் என்னுடைய வேலைக்காக போவார் என்கிறதான ஒரு சத்தத்தை கேட்ட வேளையில இயேசுவானவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து கொண்டு அந்த சிலுவையில் தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொள்வதற்காக தேவனுடைய பாதபீடத்தில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய கோபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நானும் நீங்களும் நசித்து போக மாண்டு போகாமல் இருப்பதற்காக, நானும் நீங்களும் அழிந்து போகாமல் இருப்பதற்காக தேவ கோபம் அந்த சோதோமையும் குமாரவின் மேலும் வெளிப்பட்ட அந்த தேவ கோபம் நம்முடைய மேல் வெளிப்படாமல் இருப்பதற்காக தான் இயேசுவானவர் தன்னுடைய தானே தாழ்த்தி கொண்டு அவர் சிலுவையை சுமந்ததாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து வெறும் சாதாரணமான இந்த உடலினுடைய வேதனையை மட்டும் அனுபவிக்கவில்லை. அவர் அவமானத்தை சகித்தவராக, அவமானத்தை சுமந்தவராக காணப்பட்டார். என்னன்னு சொல்ல வேதவசனம் சொல்கிறது, சிலுவையில் தூக்கப்பட்ட அல்லது மரத்திலே தூக்கப்பட்ட எந்த மனுஷனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் நமக்காக தம்மை தாமே சாபமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ தேவன் அந்த அவமானத்தை சுமந்தார். நீங்க கொஞ்சம் நினைத்து பாருங்க, அந்த சிலுவையின் பாடுகளின் மத்தியில அவருடைய முகத்துல துப்பினாங்க. அவருடைய வஸ்திரத்தை கிழித்து போட்டாங்க. அநேக விதமான அவதூறான வார்த்தைகள் எல்லாம் பேசினாங்க. இன்னும் அதிகமாக தேவனை கேலி செய்தாங்க. இப்பேற்பட்டதான காரியங்கள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால், நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்போ இந்த திருவிருந்து பந்தியில வருவதற்கு முன்பதாக பவுல் சொல்லுகிறதை போல இந்த திருவிருந்து பகுதி எதற்காக என்று சொன்னால், என்னை நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தர் தாமே சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையின் பாடு இல்லை என்று சொன்னால், அல்லது அந்த ஒரு சிலுவையின் அனுபவம் இல்லை என்று சொன்னால், தேவன் நமக்காக பாடுபடவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்திருக்காது. இன்றைக்கு நானும் நீங்களும் சமாதானத்தோடு கூட இருந்திருக்க மாட்டோம். இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு எதிர்பார்க்கிறதான அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு நமக்குள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தர் சிலுவையிலே நமக்காக மூன்றாணிகளின் மேல் தூங்கினவராக காணப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல சொன்ன திருவிருந்து எதற்காக என்று சொன்னால், சில கர்த்தருடைய பாடுகளை நினைவு கூறும்படியாக. இரண்டாவதாக, திருவிருந்து எதற்காக என்று சொன்னால், நம்மை நாமே சோதித்துக் கொள்ளும்படியாக. வாசிக்கலாம் 27வது வசனம் முதல் அதன் கீழே உள்ள 2 வசனங்களை வாசிக்கலாம். எந்த மனுஷனும் இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமற்றவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். வசனம் சொல்லுகிறது, 28வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, எந்த மனுஷனும் இந்த அப்பத்துல புசிக்கிறவனாக இருந்தாலும் சரி, பானம் பண்ணுகிறவனாக இருந்தாலும் சரி, தன்னைத்தானே சோதித்தறிய கடவான் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இது பவுலினால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால், பவுல் இந்த காரியத்தை சொல்வதற்கான கொஞ்சம் தருணத்தை அல்லது பின்னணியத்தை நாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்றைக்கு கொரிந்திய சபையில பிரிவினை. நீங்க 17வது வசனத்துல பாருங்க. 17வது வசனத்துல அதற்கு கீழே உள்ள வசனங்களை பார்க்கும்போது அங்கே 18வது வசனத்துல சொல்லப்படும், முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். அப்போ கொரிந்திய சபையில பிரிவினை காணப்பட்டது. கொரிந்திய சபையில பாவங்கள் காணப்பட்டது. சிலர் சொல்றாங்க நான் பவுலை சேர்ந்தவன், சிலர் சொல்றாங்க நான் அப்பல்லோவை சேர்ந்தவன். இப்பேற்பட்டதான வெவ்வேறான ஒரு கூட்டம் ஜனங்கள் அங்கே காணப்படுகிறாங்க. அப்போ அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களை சோதித்தறிந்து கொண்டு,
அப்போ இங்க நன்றாக பாருங்க, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லல உங்களுடைய பக்கத்துல இருக்கிற மனிதனை நீங்க சோதித்து பாருங்க என்று சொல்லல, அல்லது உங்களுடைய பக்கத்துல இருக்கிற மனுஷன் என்ன பாவம் செய்திருக்கிறான் அல்லது அவன் என்ன தவறு செய்கிறான் இதை குறித்து சிந்தித்து பார்ப்பதற்காக அல்ல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்மை நாமே சோதித்தறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆமென். இதிலிருந்து 3 பகுதிகளை நம்மால் பார்க்க முடியும். ஒன்று என்னவென்று சொன்னால், ஆமென், எதை குறித்து நானும் நீங்களும் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு கூட என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது. அப்போ பந்திக்கு வருவதற்கு முன்பதாக நானும் நீங்களும் நன்றாக சிந்திக்க வேண்டும். அப்போ நீங்க இதெல்லாம் கேட்கும் போது இந்த பந்தியில கலந்து கொள்ள கூடாது என்பதற்காக அல்ல, பந்தியில வரும்போது ஒரு ஆயத்தத்தோடு கூட வர வேண்டும். இந்த பந்தியில வரும்போது ஆமென் இதை பரிசுத்தத்தோடு கூட ஆமென் நானும் நீங்களும் அதற்கு ஆமென் ஒரு முன்னளிப்பை கொடுத்து கொண்டு அல்லது அதற்கு ஒரு நல்ல ஒரு கனத்தை கொடுத்து கொண்டு இது கர்த்தருடைய பந்தி என்கிறதான ஒரு பயபக்தியோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டும். முதலாவதாக எனக்கும் தேவனுக்கும் உள்ளதான அந்த உறவு எப்படி இருக்கிறது. கர்த்தர் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் ஒரு சபையை பார்த்து இப்படியாக சொல்கிறார், நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்பது பிள்ளைகளே, நம்முடைய ஆதியில் அன்பு அல்லது தேவனோடு கூட இருந்ததான அந்த ஒரு நெருக்கமான உறவு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறதா என்பதை குறித்து நானும் நீங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, நம்மோடு கூட இருக்கிறதான மனிதர்களோடு கூட நானும் நீங்களும் எப்படி உறவு வைத்துக் கொள்கிறோம். சில நபர்களை எல்லாம் சிலர் செய்கிற காரியங்கள் எல்லாம் நம்மால் மன்னிக்க கூட முடியாது. ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் அவர்களுக்கு மன்னிக்கிறது உண்டா? சிலர் நமக்கு விரோதமாக செய்யும் போது அதை நானும் நீங்களும் சகித்துக் கொள்கிறது உண்டா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 23, 24 வசனங்கள்ல அங்கே ஒரு வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் காணிக்க கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் அல்லது அந்த காணிக்கை தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காணிக்கை அவன் எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த, நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நிறைவு கூறுவாயாக. அங்கே நீ நிறைவு கூறுவாயாக. அங்கேதானே பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு, பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நல்லா கேளுங்க. இந்த வசனம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவனுக்கு முன்பதாக ஒரு காணிக்கையை செலுத்துகிறதான ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றாலே நானும் நீங்களும் நம்முடைய சகோதரிடத்திலேயோ நம்முடைய அயல்வாசிகளிடத்திலேயோ ஏதாவது தவறான காரியங்களோ அல்லது ஏதாவது முறுமுறுப்புகளோ ஏதாவது கசப்புகளோ இருந்தால் அதையெல்லாம் மாற்றி வைத்து விட்டு அவர்களோடு கூட போயிருந்து மன்னிப்பு கேட்டோ அல்லது அதற்கு தேவையான காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதபீடத்தில் செலுத்துகிற காணிக்கைக்கே இவ்வளவு பெரிய விலை என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் நமக்காக ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிற இந்த பரிசுத்த திருவிருந்துக்கு முன்பதாக வந்திருக்கும் போது அதற்கு நானும் நீங்களும் எவ்வளவு ஆயத்தத்தோடு கூட வர வேண்டும் என்பதை குறித்து நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நானும் நீங்களும் அதற்கான ஒரு ஆயத்தத்தோடு கூட எப்போது காணப்பட வேண்டும். ஏதாவது இருதயத்தில் கசப்புகள் இருந்தால் அதெல்லாம் மாற்றி வைக்க வேண்டும். இருதயத்தில் ஏதாவது சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, நான் எவ்வளவுதான் வந்தால் அல்லது என்னுடைய வாழ்க்கையில் என்னதான் வந்தாலும் நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லுவாங்க. எனக்கு இருக்க பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது இந்த வெறுப்புகள் எல்லாம் மாறணும். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது இந்த காரியங்கள் எல்லாம் மாறி பந்தியில பங்கெடுக்கோ ஒரு முழு இருதயத்தோடு கூட. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறார். அதனால் நீங்கள் அவருடைய பாதபீடத்தில் வரும்போது எப்படி வர வேண்டும்? பரிசுத்தத்தோடு கூட வர வேண்டும். இன்றைக்கு அப்பேற்பட்டதான ஒரு பரிசுத்தத்தோடு கூட இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இனி வருகிற நாட்கள் நேரங்கள் எல்லாம் கிடைக்குமானால் கர்த்தருடைய வார்த்தை குறித்து இன்னும் அதிகமாக சொல்லலாம். கர்த்தர் பரிசுத்தத்தோடு கூட ஆயத்தத்தோடு கூட கர்த்தருடைய பந்தியில காணப்படும். கர்த்தர் நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். எப்போதும் ஒரு ஆயத்தம் உள்ளவர்களாக, ஒரு முழு மனதுள்ளவர்களாக வைராக்கியங்களும்
கசப்புகளும் வெறுப்புகளும் வீணான சிந்தைகளும் இதெல்லாம் விட்டு ஆமென் இந்த பந்தியில வந்து பங்கெடுத்துட்டு போயிட்டு நமக்கு விருப்பமான காரியங்களை செய்வதற்காக அல்ல, இதுல வந்து பங்கெடுத்துட்டு வெளியில போகும்போது அதான் முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய பந்திக்கு வந்து பங்கெடுத்த பிறகு நாம் வந்ததை போல அல்ல செல்ல வேண்டும், ஒரு மாற்றத்தோடு கூட செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அதற்காக ஆயத்தத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.